सेकेंड पोयमோட ईआरसी पेज नंबर 11ல இருக்கு. निम्नलिखित पदंशा का बावर हिंदी में लिखिए. निम्नलिखितना ஃபாலோவிங், பதன்ஷா அப்படின்னா பகுதி, பாவர்ஷ் அப்படின்னா அர்த்தம், ஹிந்தி மே லிக்கியனா ஹிந்தியில் எழுதுங்க. பின்வரையும் ஃபாலோவிங் பகுதியோட பின்வரக்கூடிய பகுதியோடைய அர்த்தத்தை ஹிந்தியில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். தேவ் மேரே பாகியமே கியா ஹே பதா. கடவுளே என்னுடைய விதியில எது சிறந்தது. பதானா சிறந்தது, பாக் அப்படின்னா விதி. மே பஜூங்கி யா மிலூங்கி தூள்மே. ஓகே, நான் பிழைப்பேனா, பஜூங்கி பிழைப்பேனா, மிலூங்கி தூள்மே அப்படின்னா நான் மண்ணாகிடுவேனா, மண்ணோடு மண்ணாகிடுவேனா. யா இல்லைனா ஜலூங்கி எரிக்கப்படுவேனா. ஃபிர் அங்காரி பேர் கிசே நான் தீப்பொறிகளாக எரிக்கப்படுவேனா. சூ படூங்கி நான் கீழே விழுந்துருவேனா. யா கமல் கே ஃபுல்மே நான் பூக்கள் தாமரை மலர்ல போய் அடைஞ்சிருவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்னோட விதியில எது சிறந்தது, நான் கீழே விழுந்துருவேனா, இல்லை தீப்பொறி மாதிரி எரிக்கப்படுவேனா, தாமரை மலர்களோட பெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதழ்கள் இருக்கு இல்லையா, அங்கே போய் அடைவேனா. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. இதுக்கான அர்த்தம் பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சந்தர்ப். சந்தர்ப் அப்படின்னா சூழல்னு அர்த்தம். அதாவது இந்த போயம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்றது தான் அதோடைய சூழல். ஓகே, பதியான்ஷா ஏக் பூத். ஏக் பூத்ன்ற பாடம் நாமக்னா பேர் இருக்க. கவிதா சே கவிதாயிலேருந்து லியா கயா தா எடுக்கப்பட்டது. யஹ் பதியான்ஷா ஏக் பூத் நாம கவிதா சே லியா கயா தா. ஏக் பூத்ன்ற பேர் இருக்கக்கூடிய ஒரு போயம்லேருந்து எது எடுக்கப்பட்டது. இஸ் கவிதா கே கவி ஹே. இந்த கவிதா இந்த போயமுடைய பொயட்டு ஸ்ரீ ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யவ் ஹரியாத். அயோத்தியா சிங் உபாத்யவ் ஹரியாத் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாவா பார்க்கலாம். பதலோன் அப்படின்னா மேகங்கள், கோதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மடின்னு அர்த்தம். பதலோன் கி கோதி மேசே மேகத்தோட மடியிலிருந்து, நிக்கலாக்கர் ஏக் பூந்தே பாகர் ஆயே. நிக்கலாக்கர்னா வெளிவந்து, ஏக் பூந்தே ஒரு துளி, பாகர் ஆயி வெளியே வந்தது. ஸோ மேகத்தோட மடியிலேருந்து ஒரு துளி வெளியே வந்தது. உஸ்ஸே பகவான் சே பூச்சா கி. உஸ்ஸே அது, பகவான் சே கடவுள் கிட்ட, பூச்சா கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சுன்னா உஸ்கே பாகியமே கியா லிகா ஹே. உஸ்கே பாகியமே அதோட தலையெழுத்துல, கியா லிகா ஹே என்ன எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டுச்சு. வஹு பாகர் நிக்கலாக்கர் அது வெளியே வந்துட்ட பிறகு, பாகர் நிக்கலாக்கர் அது வெளியே வந்துட்ட பிறகு, பச் பாயேகி. பச் பாயேகி அது பிழைக்க முடியுமா, யா இல்லைனா. துல் மே மில்கர். துல் மே மில்கர் அப்படின்னா மண்ணோடு மண்ணா மறைஞ்சிடுமா. மிட் ஜாயேகி மண்ணோடு சேர்ந்து மண்ணாகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உஸ் மாலும் நஹி. உஸ் மாலும் நஹி உசே மாலும் நஹி அதுக்கு தெரியாது. உசே மாலும் நஹி அதுக்கு தெரியாது. கீன்றது தட்டுன்னு அர்த்தம். வஹ் அங்காரிமே பட்டுக்கர் அதாவது தீப்பொறிகளோட பட்டு. சல் ஜாயேகி எரிந்திடுமா அப்படின்னு சொல்லி, இல்லை அப்படின்னா யா. கமலேங்கே ஃபூல்கே அதாவது தாமரையோட பெட்டல்ஸ்ல, அதாவது தாமரை மலரோட பெட்டல்ஸ்ல, தாலோன் பர் பட்டிட்ட பிறகு, கீர் படேகி கீழே விழுந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உஸ்கே நசீப் மே அதோட தலையெழுத்துல கியா லிகாஹே என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மேகத்துலேருந்து ஒரு துளி வந்தது, அது அதோட விதியில என்ன எழுதப்பட்டிருக்குன்னு கடவுள்கிட்ட கேட்குது. அது வெளி வந்துட்ட பிறகு பிழைக்குமா அப்படின்னு கேட்குது. இல்லை மண்ணை சேர்ந்துட்ட பிறகு மண்ணோட மண்ணாகி குறைஞ்சிருமான்னு கேட்குது. இல்லை தீப்பொறியில தீக்குழியில விழுந்து எரிஞ்சிருமான்னு கேட்குது. இல்லை தாமரை மலரோட இதழ்களில் விழுந்துருமா அப்படின்னு கேட்குது. ஸோ அதோட விதியில என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது. இதுதான் இதுக்கோட அர்த்தம். ஓகே, செகண்ட் ईआरसी பார்க்கலாம். லோக் யோன் ஹி ஹே ஜிஜக்தே சோச்தே அப்படின்னா, லோகன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஜிஜக்தே சோச்தே வீட்டை விட்டு வெளியேறதுக்கு, சோச்தே அப்படின்னா யோசிக்கிறாங்க, ஜிஜக்தே அப்படின்னா வெளியேறதுக்கு. ஓகே, ஜப்கி உன்கோ ஆனால் அவங்களுக்கு, சோடுனா படுத்தாகே சோடுனா படுத்தாகே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தயக்கம் வருது, வீட்டை விட்டு வெளியேற சமயம் தயக்கம் வருது. கர் கிந்து கர்கா சோடுனா அக்சர் உன்ஹே அதாவது அவங்களை வீட்டை விட்டு வெளியேறக்கூடியது அவங்களுக்கு. பூந்துசா அந்த ஒரு துளி இருந்ததுல, மழை துளி இருந்ததுல, அது போலவே குச் அவர் ஹி தேதா ஹே கர் அவங்களுக்கு வேறு ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுக்குது. அதாவது மக்கள் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு யோசிக்கிறாங்க, ரொம்ப தயக்கப்படுறாங்க.
ஆனால் வீட்டை விட்டு வெளியேறது அந்த ஒரு துளி மலைத்துளி போல் வித்தியாசமான ஒரு ஃபீல், டிஃப்ரெண்ட்டான ஃபீலை வந்து அது கொடுக்குது. மலைத்துளி எப்படி வந்து வெளியே வரும்போது அதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்ததோ அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. நாம் ஆல்ரெடி வந்து இதை பார்த்தாச்சு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு கொஷின்லேயே பார்த்தாச்சு, அதே தான் இங்கே கீழே வரும், எழுதிக்கோங்க. ஓகே ஓகே, சந்தர்ப் ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஸோ இதை நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாவாஷ் மீனிங் பார்க்கலாம். இஸ் பந்தியோன் மே, பந்தியோன்னா பேசேஜ்னு தான் அர்த்தம். ஓகே, இஸ் பந்தியோன் மே இந்த பேசேஜில் கவி பொயட் யஹ் கஹனா சாஹதே ஹேன், என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யஹ் கஹனா சாஹதே ஹேன், இதை சொல்ல வராங்க. தட் கி லோக் அப்பனா கர் சோடுகர், லோக்னா மக்கள், அப்பனா கர்னா அவங்கள வீட்டை, சோடுகர் விட்டுட்டு வரும்போது, பாஹர் நிகழ்த்தே சமை வெளி வரும்போது, பாஹர்னா வெளியே, நிகழ்த்தே அப்படின்னா வருது, நிகழ்த்தே சமை அப்படின்னா வெளிவரக்கூடிய நேரம், சமைனா நேரம். லோக் அப்பனா கர் சோடுகர் பாஹர் நிகழ்த்தே சமை, மக்கள் அவங்களோட வீட்டை விட்டு வெளிவரக்கூடிய சமயம், வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சமயம். ஹீச் கத்தே ஹே அவங்க என்ன பண்ணுறாங்க, தயக்கப்படுறாங்க. டர்த்தே ஹே அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க, தயக்கப்படுறாங்க, பயப்படுறாங்க. लेकिन ஆனா உன்கோ டர்னே கே அவசியக்தா நஹி ஹே, உன்கே டர்னே கி அவங்க பயப்படுறதுக்கு அவசியக்தா நஹி ஹே அவசியமே இல்லை. ஓகே, கியோங்கி ஏன்னா உன்கோ யஹ் அவங்களுக்கு இது இதனது விஸ்வாஸ் ஹோனா சாஹியே, அவங்க வந்து என்ன பண்ணுறது, விஸ்வாஸ் ஹோனா சாஹியே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். கி எதுக்கு அப்படின்னா வே இசே தூத் கி தர, அந்த ஒரு துளி இருந்ததுல அது போலவே, கீ தரவனா போலவே, அச்சே ஜகஹ் நல்ல இடத்துக்கு, ஜாக்கர் போகிறது, உத்கிருஷ்ட் பன் சக்தே ஹே போகிறதுக்கு, நல்ல சிறந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க ஃபீல் பண்ண தேவையில்லை, ஃபீல் பண்ண வேண்டிய பயப்படுறதுக்கான அவசியம் தேவையில்லை. கியோங்கி ஏன்னா உன்கோ யஹு விஸ்வாஸ் ஹோனா சாஹியே அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன் அப்படின்னா வே இஸ் பூந்த் கி தர அந்த ஒரு துளி போலவே அவங்களும் அச்சே ஜக ஜாக்கர் நல்ல சிறந்த இடத்துக்கு போயிட்டு, உத்தரிஷ்டு பன் சக்தே ஹே அவங்களாலையும் என்ன பண்ண முடியும், சிறந்த இடத்துக்கு போயிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு அவங்க நம்பணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோதான் இதுக்கான மீனிங்.